ஒரு கண்ட்ரியை குறித்து ரேட்டிங் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த தேசத்துடைய ஜிடிபி வச்சு, அதனுடைய டர்ன் ஓவர் வச்சு, அதனுடைய இண்டெக்ஸ், ஹாப்பினஸ் இண்டெக்ஸ், அந்த பீப்புள் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கிறாங்க, அந்த தேசம் எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து அந்த தேசத்தை குறித்து ஒரு ரேட்டிங் கொடுக்குறாங்க. இன்னைக்கு நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிற இந்திய தேசத்தை குறித்து நம்ம நினைச்சோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த புதிய 2025 வேதத்துல சொல்லப்பட்டபடி உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம், வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும். நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உங்கள் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் அன்பு கூர்ந்து அவரை சேவிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு கற்பிக்கிற என் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தால், நீ உன் தானியத்தையும் உன் திராட்சரசத்தையும் உன் எண்ணெயையும் சேர்க்கும் படிக்கு நான் ஏற்ற காலத்தில் உங்கள் தேசத்தில் முன்மாரியையும் பின்மாரியையும் பெய்ய பண்ணி மிருக ஜீவன்களுக்காக உன் வெளிகளிலே புல் முளைக்கும்படி செய்வேன். நீ சாப்பிட்டு திருப்தி அடைவாய் என்கிறார். நீங்கள் என் வார்த்தைகளை உங்கள் இருதயத்திலும் உங்கள் ஆத்துமாவிலும் பதித்து அவைகளை உங்கள் கையின் மேல் அடையாளமாக கட்டி உங்கள் கண்களின் நடுவே ஞாபகக்குறியாக வைத்து அவைகளை உன் பிள்ளைகளுக்கு உபதேசித்து உங்கள் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியிலே நடக்கிற போதும், படுத்துக் கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் உன் பிள்ளைகளுக்கு அதை குறித்து பேசுங்கள். அவைகளை உங்கள் வீட்டு நிலைகளிலும் உங்கள் வாசல்களிலும் எழுதுவீர்களாக. நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவர் வழிகளிலெல்லாம் நடந்து அவரை பற்றி கொண்டிருக்கும்படி நான் உங்களுக்கு செய்ய கற்பிக்கிற இந்த கற்பனைகளை எல்லாம் ஜாக்கிரதையாய் கை கொள்வீர்களானால் உங்கள் உள்ளங்கால் மிதிக்கும் இடமெல்லாம் உங்களுடையதாய் இருக்கும். தேவன் ஒரு பெரிய சுதந்திரத்தை, ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நம்முடைய தேசத்துக்கு கட்டளையிடணும்னு சொன்னா நம்ம என்ன செய்யணும்? கடவுளுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை நாம் வாழணும். அது மாத்திரம் இல்லாம நம்முடைய பிள்ளைகளுக்கும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல விஷயத்தை கற்றுக் கொடுக்கணும். ஸோ ஏசாயால ஒரு சூப்பரான பெயர் கொடுக்கப்பட்டிருக்குது. நீ நீதிபுரம் என்றும் சத்திய நகரம் என்றும் அழைக்கப்படுவாய். ஸோ நம்முடைய தேசத்துக்காக இன்னைக்குலேருந்து நம்ம ஜெபிப்போமா? என்னுடைய தேசம் நீதி நிறைந்த தேசமாகவும் சத்தியம் நிறைந்த ஒரு தேசமாகவும் பொய் புரட்டு இல்லாத கைகூலி பரிதானம் இல்லாத நல்ல ஒரு தேசமாக இருக்கணும். நம்ம ஜெபிப்போம். அப்போ தேசம் நல்லா இருந்தா வீடு நல்லா இருக்கும், வீடு நல்லா இருந்தா நம்ம சந்தோஷமா இருப்போம். அப்ப நம்ம தேசத்துக்காக ஜெபிக்க வேண்டியது நம்ம மேல் விழுந்த கடமை. The new yearல every day we shall pray for our country also. God bless you.